பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த தியான நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிப்பது மிகுந்த மன மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி, அதிலும் வேதத்தின் மேல் ரொம்ப பிரியமுள்ளவர்கள் அவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். நீதிமொழிகள் 8:34 வசனத்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகளின் வசனம் சொல்லுகிறது. மேலெழுந்த வாரியாக இந்த வசனத்தை படித்த உடனே காலை ஜெபத்தை குறித்து நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது உண்மையும் கூட. ஆனால் அதில் 2 பதங்கள் இருக்கிறது. என் வாசற்படியிலே நித்தமும் காத்திருந்து என் கதவு நிலை அருகிலே விழித்திருந்து, 2 பதங்கள் இருக்கிறது. அதைத்தான் இந்த காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். என் வாசற்படி, அவருடைய வாசற்படி என்பது நாம் ஜெபிக்கிற அந்த இடம். ஆண்டவருடைய வாசற்படி அல்லது என்னுடைய வாசற்படியிலே அப்படின்னு சொன்னால் அதற்கு 2 விதமான தியானத்தை பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஒன்று, அவருடைய வாசற்படி என்பது ஆண்டவருடைய வசனம், அதுதான் திறவுகோல். அந்த வசனம்தான் அவர். ஆகவே அவருடைய சமூகத்தில், அவருடைய வாசற்படியிலே வந்து நிற்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கும் பொழுது வாசல் கதவு திறக்கிறது, ஆண்டவரை நாம் தரிசிக்கிறோம். காலை ஜெபத்தில் அதுதான் நடக்கிறது. அடுத்து, கதவு நிலையருகே காத்திருக்கிற மனுஷன். இது கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். கதவு நிலை, இந்த பதத்தை ஏன் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார்கள்? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அடிமையை குறித்த ஒரு சாராம்சம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனை அடிமையாய் விலைக்கு வாங்கினால் அவனை கொண்டு வந்து கதவு நிலையருகே வைத்து, கதவு இடுக்கிலே வைத்து அவனுடைய காதிலே ஒரு ஓட்டை போட வேண்டும். நாம் படித்திருக்கிறோம். அப்படி கதவு இடுக்கிலே வைத்து அல்லது கதவு நிலையருகிலே வைத்து அவன் காதிலே ஒரு ஓட்டை போட்டு விட்டால் அவன் அந்த எஜமானுக்கு அடிமையாய் மாறுகிறான். அதன் பிறகு அவனுக்கென்று ஒரு சித்தம் இருக்கக்கூடாது, அவனுக்கென்று ஒரு சிந்தனை கூட இருக்கக்கூடாது. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அவனுக்கு வேதம், அதுதான் அவனுக்கு சட்டம். அதைத்தான் அவன் செய்து முடிக்க வேண்டும், அதற்குத்தான் அவன் கீழ்ப்படிய வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் எஜமானாகவும் நாம் அவருடைய அடிமையாகவும் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபத்துக்கான ஒரே நிபந்தனை அதுதான். அதைத்தான் சாமுவேலுக்கு சிறு வயதிலே சொல்லி கொடுத்தார்கள். அடுத்த முறை ஆண்டவனை கூப்பிட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல். அதே போல சாமுவேல் சிறு வயதிலே சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு தெளிவாய் வந்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனோபாவத்தோடு அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வசனத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும். காலை வேளை என்பதும் குவைட் டைம் என்று பலர் சொல்லுவார்கள். அந்த நேரம் பிரத்யட்சமான தரிசனங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நமக்குள்ளே வரும்.
ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்க காலை ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.